மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீட் 25 அப்படிங்கிற ஒரு சுனாமி அடித்து ஓஞ்சிருக்கு. நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நல்லபடியாக படித்து நல்லா பரீட்சை எழுதினவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு டிஃபிகல்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. அதனால் எக்ஸாம் ஹாலில் ரொம்ப தடுமாறி போயிருப்பீங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தியோடு தான் வந்திருக்கேன். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆல் ஆஃப் யூ ஷுட் என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். திஸ் இஸ் அ கோல்டன் டேஸ் ஃபார் யூ. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தோம். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜில் போய் எம்பிபிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய இந்த 1 மாதம் 2 மாதம்ங்கிறது ரொம்ப பொன்னான நாட்கள். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், ரைட். ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மாதிரி நீட்டு ஹிஸ்ட்ரியிலே வந்ததில்லை, இது வரைக்கும் எப்போதுமே வந்ததில்லை. ஏஐபிஎம்டி எக்ஸாம் இருக்கும்போதும் சரி, இந்த நீட் எக்ஸாம் அல்லது ஜேஇ மெயின்லேயும் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வந்ததே கிடையாது. நம்ம கூட அந்த ப்ரீவியஸ் இயர் புக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் படிச்சீங்க இல்லையா, 37 இயர்ஸ் நீட், ஒரு வருஷத்தில் கூட இந்த மாதிரி கேள்விகள் வந்தது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன் அப்புறம் அப்படி ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் காரணங்கள் பல இருக்கலாம். ஒன்று, போன வருஷம் நடந்த பிரச்சனை தான் மெயினான காரணமாக இருக்கும். போன வருஷம் நடந்த பிரச்சனையில் நிறைய பேர் 67 பேர் 720, நிறைய பேர் 700க்கு மேலே அப்படிலாம் வந்ததுனால சரி ரைட்டு கொஸ்டினை கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது 3 hours 20 minutes 3 hours ஆக்கிட்டாங்க. அப்போ 3 hours ஆக்கிட்டாங்கிறப்ப கொஞ்சம் டைட் ஆகுது. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது. கூடுதலாக எக்ஸாம் ஹாலில் ஆஸ் யூஷுவல் we are not so comfortable with the invigilators, very disturbing. அதில் ஒரு 5-10 நிமிஷம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடுது. குறுக்க வந்து கை ரேகை வாங்கிறது போகிறது, இந்த இதில் எல்லாம் கொஞ்சம் போயிடுது டைம். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட் may not be very comfortable for many of you. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும். இதில் எல்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணி பரீட்சை எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க, பரீட்சை எழுதுனீங்க. பயாலஜி லெங்க்தியாக இருந்தது, அதுவே ஒரு யோசனையாக இருந்திருக்கும். கெமிஸ்ட்ரி மாடரேட், ஒரு சில கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியல. தென் ஃபிசிக்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். சச் கொஸ்டின்ஸ் ஹவ் நாட் பீன் ஆஸ்க்ட் இன் த பாஸ்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணணுங்கிறப்ப இப்படிலாம் கேள்வி கேட்கறது முறையா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளவு கஷ்டமாக கேட்கக்கூடாது. இவ்வளவு கால்குலேஷன்ஸ், இவ்வளவு மல்டிபிள் கான்செப்ட்ஸ், இவ்வளவு திங்கிங், இவ்வளவு அப்ளிகேஷன், இவ்வளவு இமேஜினேஷன், அதுவும் அவ்வளோ படபடப்பாக போடணும் இல்லையா. கொஞ்சம் பொறுமையாக டைம் இருந்து நம்ம 4 மணி நேரத்தில் பரீட்சை எழுதுறதா இருந்தால் எழுதலாம். பட் இவ்வளவு அவசரத்தில் போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிசிக்ஸை போட்டுகிட்டே இருக்கும்போது அச்சோ கெமிஸ்ட்ரி பாக்கி இருக்குது, பயாலஜி பாக்கி இருக்குன்னு இருக்கும். அந்த பக்கம் போனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றப்ப ஃபிசிக்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையுது. கட் ஆஃப் குறைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை இல்லையா. இந்த தரம் என்டிஏ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெரி பர்ஃபெக்ட் ஃப்ரம் த பிகினிங். நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே 1 மாதம், அது அப்புறம் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணல, மறுபடியும் ஒரு தரம் விண்டோ ஓப்பன்லாம் பண்ணல. அதே மாதிரி நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவொடனே இந்த கரெக்ஷன் விண்டோன்னு ஜஸ்ட்டு அந்த 2-3 days. தென் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பரீட்சையை நீட்டாக கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆகாமல் காப்பாற்றிட்டாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால கட் ஆஃப், ஆல் இண்டியா ரேங்க் எல்லாமே டிராஸ்டிக்காக குறையும். இந்த வருஷம் ஒரு புதுமையான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம், மேபி எனக்கு தோன்றது, ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டுடைய கட் ஆஃப் மார்க்கும் நம்ம தமிழ்நாடு கோட்டாவில் வரக்கூடிய நம்ம காலேஜ் சீட்டுடைய கட் ஆஃப் மார்க்கும் கிட்டத்தட்ட கம்பேரபிளாகவே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரையும் நம்ம ரொம்ப கெஞ்சி தயவுசெய்து ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுத்துருங்க, தமிழ்நாடு மாணவர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு பலமுறை பல பேர் கெஞ்சினாலும் மாணவர்கள் கேட்பது இல்லை. அப்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் கூட இந்த வருஷம் இருக்காது. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன மார்க் வரப்போதோ அந்த மார்க்குக்கு ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக தமிழ்நாடு ஏறி வந்துடும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, சரி. இப்போ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்
இந்த சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் திஸ். தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ், வாட் ஐ ஃபீல் ஸ்ட்ராங்லி, 675க்கு மேலே யாரும் இல்லை. 650லேருந்து 675 10 பேர். இதெல்லாம் என்னுடைய மை ஓன் கால்குலேஷன்ஸ் தான். டு சம் எக்ஸ்டென்ட் திஸ் வில் பி கரெக்ட். அதுக்கப்புறம் 625 ப்ளஸ் ஒரு 100 பேர், 600க்கு மேலே 250. ஆக்சுவலாக போன வருஷம் அந்த 600ங்கிற நம்பர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 600ங்கிறது எப்போதுமே தமிழ்நாட்டில் 1000 பேர் இருப்பாங்க. 2021, 22, 20 அந்த சமயத்தில் 1000 பேர் 2023 1500 பேர், 600க்கு மேலே 1500 பேர். ஆனால் 2024 இந்த கொஸ்டின் லீக் இயரில் 4,000 in Tamil Nadu. All over India, it was more than 80,000 students. 80,000 students above 600 last year. 2024ங்கிறது லாஸ்ட் இயர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4,200 or 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த இடத்துல it is reduced to just 250 students. All over India 6,000க்கு மேலே ஆல் இண்டியா லெவலில் only 2,500 students are expected to be above 600. Then above 575 in Tamil Nadu, 500 students, 550,000 students, 525க்கு மேலே 2,000 பேர், 500க்கு மேலே 5,000 பேர், 475க்கு மேலே 10,000 பேர். This is what we are expecting as the Tamil Nadu state rank. Okay. அப்படி வரும் பொழுது இதற்கான காரணங்கள் நான் சொன்னேன், உங்களுக்கே தெரியும். கொஸ்டின் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரெடியூஸ்ட் டைம், டிஸ்டர்பன்ஸ் பை த இன்விஜிலேட்டர்ஸ் அண்ட் நோ பேப்பர் லீக். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆல் திஸ். இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 82.5, 92.5%, 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு 7.5 போயிருது மீதி. இதில் வந்து பார்த்தோம்னா 2022 ஆக்சுவல் என்ன இருந்துச்சு, 2023 என்ன இருந்துச்சு, 2024 என்ன இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். போன வருஷத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இது வந்து ஓப்பன் காம்படிஷன் 650, பிசி வந்து 618, பிசிஎம் 611, எம்பிசி 602, எஸ்சி 530, எஸ்சிஏ 463, எஸ்டி 477. இப்போ 2025 என்னன்னு சொல்ல போகிறேன். ஆனால் சில பேர் உடனே ஸ்கிப் பண்ணி கடைசி இதுக்கு போயிருப்பீங்க. ஐ நோ, இது 2025. ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 120 marks will be down. இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் ஆக இருக்கும். தென் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 100 marks down, that will be the cut off. ஓகே, இப்போ இந்த மார்க் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லலை, இது உண்மை. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு சில பேர் என்னடா நம்ம போன வருஷமே 615 மார்க் வாங்கினோம், இந்த தரம் 580 வாங்கியிருக்கோம், போன வருஷம் 600 மார்க் வாங்கினோம், இந்த தரம் 550 வாங்கியிருக்கோம், போன வருஷம் வாங்கினதை விட இந்த வருஷம் கம்மியாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கம்மியாக இருக்குது. கவலையே பட வேண்டாம், கட் ஆஃபும் கம்மியாகுது. கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கிது. டெஃபினெட்லி யூ வில் கெட் த சீட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நம்பிக்கையுடன் அருமையாக சந்தோஷமாக உங்களுடைய ஹாலிடேயை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.